ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இருக்க ஏ டு Z எல்லா மாடல்ஸுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏ டு Z எல்லா மாடல்ஸுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் புக்கு எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி, அதில் எல்லா மாடல்ஸுமே நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இனிக்கும் கணிதம் அப்படின்ற சீரீஸில் இருக்க சம்ஸை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸுக்கு அது மட்டுமே உங்களுக்கு வந்து போதுமான சோர்ஸாக வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து பெர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? பெர்சன்டேஜ்னா சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருந்தும் கண்டிப்பாக 1 ஆர் 2 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்துடும். கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக்ஸ் தான். நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேர்த்துனா தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக சிலபஸில் வந்து கவர் ஆகாது. ஆனாலும் பர்சன்டேஜை பார்க்கும்போது நம்ம அதையும் கூட வந்து சேர்த்து பார்த்துக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சேஃப்டி. ஓகேவா? ஆனால் பர்சன்டேஜ் வந்து 100% சிலபில் டேரெக்டாகவே கவர் ஆகுது. ஸோ பர்சன்டேஜை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு என்னென்னா, நமக்கு தெரியும் 1 இன்ட்டு 100 பண்ணுவோம், இல்லை பை 100 அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதே கான்செப்ட்ஸ் தான் இங்கேயும் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொஷினில் கொடுக்குறாங்கன்னா, நம்ம அது எப்படி போனோம்னா 100 கூட இந்த 10 வந்து கூட்டிக்கணும். அப்போ 100 + 10 110 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போடணும். ஓகேங்களா? எப்படி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ 5%னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போடுவோம், இல்லை 105/100ன்னு போடுவோம். அதே மாதிரி தான். அதே டிக்ரீஸ் ஆகுது, 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த 10 வந்து 100லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். அப்போ 90 வருங்களா? 90 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எங்கெல்லாம் பர்சன்டேஜ் டாபிக்கில் இன்க்ரீஸ்னு வந்துச்சுன்னா, அது கூட 100 வந்து அந்த 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 பெர்சன்டேஜோட வேல்யூவை 100 கூட கூட்டி டிவைடட் 100 போடணும். டிக்ரீஸ்னா 100லேருந்து அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டு போடணும். இந்த 2 கான்செப்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பேசிக் சம்ஸ் வந்து ஒரு 4 சம் வந்து பேசிக் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து டைப் 1 மாடல் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்னங்களை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்க. இதை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொன்னாலே இங்கே கொஷினில் பாருங்கள், சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொன்னாலே இன்ட்டு 100 போட்டுடணும். அவ்வளோதான். ஸோ என்ன பண்ண போகிறோம், அப்படியே கொடுத்துருக்குற பின்னத்தை இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னாலே பர்சன்டேஜாக மாறிடும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இதோடைய வேல்யூ என்னது? 93%. ஓகேவா? ஸோ இப்போ 2/50ன்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். அப்போ சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொஷினில் கடைசியில் வந்தாலே இன்ட்டு 100 தான். அப்போ 2/50 இன்ட்டு 100 போட போகிறோம். 250 வந்து 100, அப்போ 2 2 4% அப்படின்றது தான் நமக்கு என்னது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பின்னம் கொடுத்தாங்க. இப்போ ஒரு முழு எண்ணை கொடுத்துட்டு சதவீதமாக மாற்றிருக்க. அவங்க என்ன நம்பர்னா கொடுக்கட்டும். நமக்கு கொஷினில் சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொன்னாலே இன்ட்டு 100 தான் போட போகிறோம். இப்போ 3 கொடுத்துருக்காங்கன்னா 3 × 100. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 300. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 0.5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0.5 × 100 போட போகிறோம். அப்போனா நமக்கு என்ன வரப்போகுது ஆன்சரு? 50% வருமா? ஏன்னா 2 0 அப்படியே ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுன்னா அந்த 0 போயிடுச்சுன்னா மீதி 50% வரும். ஓகேங்களா? 0.5 × 100 நமக்கு என்னது 50 அப்படின்னு வரும். அப்போ சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்தாலே அவங்க என்னென்ன பாயிண்ட்லனா கொடுக்கட்டும், இல்லை பின்னத்துலனா கொடுக்கட்டும், இல்லை முழு எண்ணா கொடுக்கட்டும், இல்லை ரேஷியோலாம் கொடுக்கட்டும், எப்படி கொடுத்தாலும் சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வீதத்தை சதவீதமாக மாற்றுக. அதாவது ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து சதவீதமாக மாற்றணுமா? ஸோ ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேயே பார்த்துட்டோம். ஸோ 20:50 நம்ம எப்படி எழுதலாம்? 20/50ன்னு எழுதலாம். இப்போ இது என்னவாச்சு? பின்னமாக ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ இதை சதவீதமாக மாற்றினா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபர்ஸ்ட் டைப்பில் பார்த்த மாதிரி இன்ட்டு 100 போட போகிறோம். ஒரு 50 50, 2 50 100. அப்போ 20 × 2 வருது. 20 × 2 நமக்கு 40% அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1:2 நம்ம எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாம். இன்ட்டு 100 சதவீதமாக மாற்றினா இன்ட்டு 100. அப்போ 2 2 52 பார்த்தீங்கன்னா 100. அப்போ நமக்கு என்ன வருது ஆன்சர்? 50% அப்படின்றது வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இது வரைக்கும் சதவீதமாக மாற்றுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. என்னென்ன கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டு பின்னம் கொடுத்தாங்க, அப்புறம் முழு எண், அதுக்கப்புறம் பாயிண்டில் வச்சு ரேஷியோலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்னென்னா, இப்போ சதவீதத்தை அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை பின்னமாக மாற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, சதவீதத்தை இப்போ கொஷினில் நமக்கு இந்த மாதிரி சதவீதம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம பை 100 போடணும். ஓகேங்களா? அதுதான கான்செப்ட். அப்போது சதவீதத்தை பின்னமாக மாற்றுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன வேணால் மாற்றுன்னு கொடுக்கட்டும். சதவீதம் இந்த சிம்பிள் பர்சன்டேஜ் சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம என்ன போட்டுடணும்? டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுடணும். அவ்வளோதான். ஸோ அப்போ பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 75/100 இதை அடிக்க முடிஞ்சு அடிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். அடிக்கலாமா? அஞ்சாம் வாய்ப்பாடில் அடித்தோன்னா நமக்கு என்ன வரும்? 25 வாய்ப்பாடில் அடிக்கலாம். 3 25 75
4 25 100 அப்போ 3/4 தான் ஓகேங்களா. 3/4 அப்படின்றத நமக்கு ஆன்சர். ஒன்றும் இல்லை 75% முக்கானா 3/4 அப்படி கூட நம்ம வந்து போட்டுடலாம். அதேமாதிரி 25% அப்படின்னா 25%னாலே டிவைடட் பை 100 போட போகிறோம். 1/4 25% கால்வாசி. அப்போ கால்ன்றது 1/4ன்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணாமே போட்டுடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி 33 × 1/3% இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க, கலப்பு பின்னத்தில் கொடுத்துட்டு அதை பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிப்போம். 33 × 3 இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த ஒன்றை வந்து நம்ம கூட்டணும். அப்போ 33 × 3 வந்து 99 வரும். ப்ளஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா 100. இப்போ இது எப்படி இருக்குன்னா 100/3% அப்படின்னு இருக்குது. அப்போ பர்சன்டேஜ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்து டிவைடில் 100 போட்டுருவோம். கரெக்டுங்களா. அதே தான். ஸோ எனக்கு கீழே டிவைடில் 100 போடும்போது இன்டில் தானே வரப்போகுது. அப்போ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/3 அப்படின்றதான் நமக்கு வந்து ஆன்சர். ஏன்னா பின்னமாக தானே மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ பின்னமாக மாற்றிடும். அப்போது இதுலேருந்து இந்த பேசிக்ஸில் என்னென்னா சதவீதமாக மாற்றுக அப்படின்னு ஒரு கொஷின், சதவீதமாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டாலே இன்ட்டு 100 போட்டுடணும். இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை பார்த்தீங்கனாலே டிவைடில் 100 போட்டுடணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக்ஸான ஒரு 4 சம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து மெயினாக வந்து சம்ஸுக்குள்ளே வந்து வர போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் 1 சம்ஸ் வந்து என்னென்னா ஒரே ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் ஃபார்முலாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஃபார்முலா தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னாலே மோஸ்ட்லி பர்சன்டேஜ் அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்து ஞாபகம் வந்துடணும். கொஷினில் என்ன கேட்குறாங்களோ அது மேலே இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா டோட்டலோ இல்லை கம்பாரிசனோ இருக்கும். இந்த டோட்டல்னால் என்னென்னா கம்பாரிசனான்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இன்ட்டு 100. அப்போ ஜென்ரலாக பர்சன்டேஜ் அப்படின்னாலே இந்த ஒரு ஃபார்முலா தான் மெயினாக வந்து ஞாபகம். கொஷின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த டோட்டலை வந்து 2 விதமாக கொடுப்பாங்க. டேரெக்டாக கொஷினில் டோட்டலாகவும் கொடுத்துருவான், அப்படி இல்லைனா கம்பாரிசன் மாதிரி கொடுப்பாங்க ஓகேங்களா. இதோட டிஃபரன்ஸ் நான் எப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தில் வந்து சொல்லிடுறேன். அப்படி இல்லை எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டாங்க அப்படின்னாலும் நம்ம இந்த ஃபார்மில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ கொஷினில் டோட்டல் வேல்யூ கொடுக்குறாங்க, இல்லை கம்பாரிசன் மாடலில் கொடுக்குறாங்க, அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது எத்தனை சதவீதம் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கனாலே நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். 90% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ஈஸியானது தான். வாங்க ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்துலாம். இதை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 7 மாணவர்கள் வருகை தரவில்லை எனில் வருகை தராத மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் ரூமில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 35 மாணவர்கள் இருக்காங்களாம். அந்த கிளாஸில் 7 பேர் வந்து வருகை தரவில்லைன்னா அந்த 7 பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. அப்போனா அந்த வருகை தராத அந்த ஆப்சென்டிஸோடைய சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே டோட்டல்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சா, ஒரு கிளாஸ் ரூமு, அந்த கிளாஸ் ரூமில் மொத்தமாக எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, 35 பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டோட்டல் தான் நமக்கு என்னது 35 ஸ்டூடெண்ட்ஸ் தான் டோட்டல் கொடுத்துட்டாங்க. 7 மாணவர்கள் வருகை தரவில்லை. அப்போ ஆப்சென்டிஸ் எவ்வளோ நமக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே என்ன கேட்டிருக்காங்க, வருகை தராத மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க, ஆப்சென்டேஜோடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, கொஷின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 தான் ஃபார்முலா. கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வருகை தராத மாணவர்களின் சதவீதம் தான், அதாவது ஆப்சென்டேஜோடைய பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அப்போனா கொஷினில் என்னது, அப்போ இங்கே வருகை தராத மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான். ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான கவுண்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆப்சென்டேஜ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, அப்போ ஆப்சென்டேஜோடைய கவுண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம கொஷின் எடுக்கிறோம். டிவைடட் பை டோட்டல்ன்றது நமக்கு என்னது 35 கொடுத்துருக்காங்க. அப்போ 35 இன்ட்டு 100 ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ கேன்சல் பண்ணி போடுங்க. 1 7 5 35 திருப்பி 1 5 25 100. அப்போ டோட்டலாக நமக்கு என்ன வந்துச்சு 20%. அப்போது ஆப்சென்டேஜோடைய பர்சன்டேஜ் வருகை தராத மாணவர்களின் சதவீதம் என்னது 20% அப்படின்றது தான் நமக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம எழுதுறது தான் நமக்கு மேட்ரு. இங்கே டோட்டல் அப்படின்றது என்னன்னு தெரியணும் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே உங்களுக்கு இங்கே கொஷின் பார்த்தீங்கன்னா வருகை தராத மாணவர்கள் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ரிலேட்டடான கவுண்டிங்கை கொடுத்துருப்பாங்க. வருகை தரவில்லைன்னு சொல்லிட்டு 7 பேர் கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா. ஸோ அப்போ அதை எடுத்துட்டினாலே மீதி இருக்க ஒரு டேட்டா நமக்கு என்னவாக இருக்கும், டோட்டலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டோட்டல்ன்றது பெரிய வேல்யூவாக இருக்கும். கொஷினுக்கு ரிலேட்டடான வேல்யூ வந்து சின்னதாகவே இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். இது ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து மாறிடும் ஓகேவா. ஸோ அதனால் இந்த டோட்டல் எது நம்ம கொஷினில் கேட்குற டேட்டா எதுன்றதை நம்ம கரெக்டாக வந்து பிக் பண்ணணும். இது மட்டும் இந்த கொஷின்ஸில் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் ராம் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா ஒரு 36 மாம்பழம் வந்து வாங்குறாரு கரெக்டுங்களா. அதில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன. 5 மாம்பழம் வந்து 36 வாங்குறாரு. 36ல் 5 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அழுகி போச்சு. எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அழுகிய மாம்பழங்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. அழுகிய மாம்பழங்களுடைய கவுண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 36 மாம்பழன்றது என்னது டோட்டலாக இருக்கும். அப்போ டோட்டலுடைய வேல்யூ என்னது 36. அழுகிய மாம்பழங்களுடைய எண்ணிக்கை எத்தனை 5ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா அழுகிய மாம்பழங்களுடைய சதவீதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க.
அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? கோஷின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. கோஷின்ன்றது இந்த அழுகிய மாம்பழங்களுடைய எண்ணிக்கை தான் கோஷின். அப்போ 5 டிவைடட் பை டோட்டல்ன்றது 36 இன்ட்டு 100. இதை அடித்து போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ 2ஆம் வாய்ப்பு அடிச்சோன்னா ஓ 2 2 மீதி 1 8 2 16. திருப்பி இதை அடிச்சோன்னா 52 வரும். திருப்பி 2ஆம் வாய்ப்பாடிலே 9 2 18 25 2 வரும். ஓகேவா? ஸோ அப்போ மீதி என்ன வரும் நமக்கு? 25 இன்ட்டு 5 டிவைடட் பை 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 25 இன்ட்டு 5 என்னது? 125 டிவைடட் பை 9. இதை அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஆப்ஷனில் இப்படியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடித்து போடுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போது நம்ம வந்து டேரெக்டாகவே டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 9ஆம் வாய்ப்பால் அடிச்சோன்னா ஓர் 9 9. மீதி என்ன இருக்கும்? மீதி 3 இருக்குமா? இந்த 5 எடுக்கணும்னா 4 9 36 மீதி 1. அப்போ மீதி 14 1/9% அப்படின்றது தான் நமக்கு என்னது ஆன்சர். சாரி 3 9 27. நான் 35 தானே இருக்குது. அப்போ 3 9 என்னது வரும்? 27 வரும். அப்போ 35ல் 27 போச்சு அப்படின்னா 8ன்னு வருமா? அப்போ 13 இந்த ஹோல் நம்பர் இங்கே எழுதுவோம். இங்கே மீதி இருக்கிறது இந்த டிவைட் ஆகுது. மீதி இருக்கிறது மேலே எழுதணும், கீழே எழுதுவோம். அப்போ 13 8/9% அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடலாம். இங்கேவே அடிக்க முடியாது. ஏன்னா 125/9 நம்ம வேறு வழியில் வகுத்து தான் ஆகணும். அதனால் டேரெக்டாகவே நான் வந்து டிவைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, அவன் டோட்டலாக மாம்பழம் கொடுத்துட்டான். அதில் 5 மாம்பழம் அழுகிச்சுன்னு சொன்னால் அப்போனா எத்தனை அழுகிய மாம்பழம்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷினோட டேட்டா கொடுத்துருக்கிறது மேலே போடுறோம், கீழே வந்து டோட்டல் போடுறோம், அதை அடித்து போடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரவி கணிதத்தில் 75க்கு 66 மதிப்பெண்களும் அறிவியலில் 80க்கு 72 பெற்றுள்ளார் எனில் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார்னு கேட்டிருக்காங்க. அப்போது ரவின்ற ஒருத்தர் மேக்ஸில் வாங்கின மார்க்கையும் சயின்ஸில் வாங்கின மார்க்கையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தோடைய சதவீதத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் நம்ம அதில் எந்த சப்ஜெக்டில் அவர் அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது அதிகமான மதிப்பெண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸ் பார்ப்போம். மேக்ஸில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதே ஃபார்மில் தான் கோஷின் டிவைடட் பை ஜென்ரலாக வந்து கோஷின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 தான் போட போகிறோம். ஸோ மேக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? 75க்கு 66 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. கரெக்டாக? அப்போனா கீழே 75 டோட்டல் போடுவோம், மேலே என்ன போடுவோம்? 66 போடுவோம். கரெக்டாக? இப்போ நம்மலாம் வந்து எக்ஸாமில் வந்து நான் 90 மார்க் நான் எடுத்தேன் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? மொத்தமாக 100 மார்க் நமக்கு எக்ஸாமு, அதில் நான் 90 எடுக்கிறேன். கரெக்டாக? இப்படி தானே எழுதுவோம். அதே தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்போ பப்ளிக் எக்ஸாமில் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 500 மார்க்குக்கு வந்து நமக்கு டோட்டலாக வந்து இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு 400 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா நான் இதனுடைய பர்சன்டேஜ் எப்படி போடுவேன்? இன்ட்டு 100 போடுவேன். கரெக்டாக? ஒரு 500க்கு நான் 400 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய பர்சன்டேஜ் என்ன? 500க்கு 400 எடுத்திருக்கேன், இன்ட்டு 100 போடுவேன். இதை அடித்து போட்டோன்னா என்னுடைய பர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும். கரெக்டாக? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ மேக்ஸில் அவன் 75க்கு 66 மதிப்பெண் எடுக்கிறான். அப்போ அவனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு 100 போடுவோமா? அதே மாதிரி சயின்ஸில் அவன் எவ்வளோ எடுத்திருக்கான்? 80 மார்க்குக்கு 72 எடுத்திருக்கானா. அப்போ 80க்கு 72 எடுத்திருக்கான். அவனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் 2% எது அதிகம்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதை அடித்து போடுங்க. 25 அடிச்சுன்னா 3 25, இங்கே 4 25 வரும். திருப்பி 1 3 3 2 3 6 2 3 6. அப்போ 22 இன்ட்டு 4ன்னு வருது. அப்போ 22 இன்ட்டு 4னா 88% வருமா? 4 2 4 2 இதில். அப்போ இதை அடிங்க. இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 4 2 8 I 2 10ன்னு வரும். திருப்பியும் 2ஆவது படிச்சுன்னா 2 2 4 3 2 6 6 2 12. திருப்பி ஓ 2 2 ஓ 2 2 18 2 வரும். அப்போ 18 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 18 இன்ட்டு 5னா வரும் I8 40க்கு 0 மீதி 4 ஒரு 5 5 5 4 வந்து 90% அது. ஸோ அப்போ இதில் எதில் அதிகம்? சயின்ஸில் தான் அதிகம். அப்போ அவர் ஏன்னா 88 90%ன்னு எடுத்திருக்காரு. அப்போ சயின்ஸில் தான் 90% எடுத்திருக்காரு. ஸோ அப்போ அதிக மதிப்பெண் எந்த பாடத்தில் எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸில் தான் அவர் வந்து அதிகமாக எடுத்தார். அறிவியல் பாடத்தில் தான் அவர் அதிகமான மதிப்பெண் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கிளாஸில் நம்ம மார்க் வந்து எடுத்துருக்கிறத வச்சு யோசிச்சு பார்த்தோம்னாலே நமக்கு வந்து ஈஸியாக அந்த சம்ஸ்லாம் வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அந்த ஃபார்மில் தான் தெரியணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், 50 மாணவ மாணவிகளை கொண்ட ஒரு வகுப்பில். ஸோ அப்போது ஒரு வகுப்புன்னு கொடுத்துட்டா அந்த வகுப்பில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், மாணவர்கள்னால் பாய்ஸு, கேர்ள்ஸ்னால் வந்து மாணவிகள். கரெக்டாக? ஸோ ஒரு வகுப்பில் மொத்தமாக 50 பேர் இருக்காங்க. அதில் மாணவிகளும் இருக்காங்க, மாணவர்களும் இருக்காங்க. 23 பேர் மாணவிகள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக அந்த வகுப்பில் எத்தனை பேர் இருக்காங்களாம்? 50 பேர் இருக்காங்களாம். இதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. ஸோ இப்போது இந்த 50 பேரில் பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸும் வந்திருக்காங்க. கரெக்டாக? அடுத்தது என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 23 பேர் மாணவிகள் கொடுத்துட்டாங்க. அப்போ கேர்ள்ஸ், அப்போ மாணவிகள் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்களாம் அப்படின்னா 23 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மற்றவர்கள்லாம் மாணவர்கள். அப்போ மத்த இந்த 50 பேர்ல 23 பேர் போயிட்டாங்கன்னா, மீதி பேர் இருக்கிறவங்கலாம் யாரு? பாய்ஸ் மாணவர்கள் சொல்ட்டாங்க. எனில் மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ, அப்போ நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாணவர்களின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க கண்டிப்பா நம்ம என்ன எழுதணும்? மாணவர்களுடைய கவுண்ட் மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் எழுதணும். அதான் கொஸ்டின் நமக்கு கரெக்ட்டா? கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மாணவர்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை டிவைடட் பை டோட்டல். டோட்டல்ன்றது நமக்கு என்னது? 50ன்னு வரப்போது. இன்ட்டு 100 நம்ம போட போறோம். கரெக்ட்டா? அப்ப இங்க நமக்கு கேர்ள்ஸோடைய வேல்யூ தான் டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. அதனால நீங்க டைரக்ட்டா 23ன்னு போடக்கூடாது. ஏன்னா நம்ம பாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அதனுடைய ரிலேட்டடான கவுண்ட் தான் மேல எழுதணும். அப்போ பாய்ஸோடைய வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? மொத்தமா 50 பேரு. அதுல கேர்ள்ஸ நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா, மீதி இருக்கிறவங்க தான் பாய்ஸா இருப்பாங்க. கரெக்ட்டா? அப்போ நமக்கு 50ல 23 போச்சுன்னா, மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 27 பேர் இருப்பாங்களா? அப்ப 27 பேர் தான் நமக்கு யாரு? பாய்ஸு. இப்ப போடுங்க. மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை நமக்கு? 27 டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ? 50 பேரு இன்ட்டு 100. இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 1 5 5 2 5 10. மீதி என்ன இருக்குது நமக்கு? 27 இன்ட்டு 2ன்னு இருக்குது. 27 இன்ட்டு 2 நமக்கு என்ன வரும்? 2 14க்கு 4 மீதி 1 2 4 4 1 5 அப்போ 54% தான் பார்த்தீங்கன்னா மாணவர்களின் சதவீதம். அந்த 50 பேர் இருக்கிற அந்த வகுப்பில் பாய்ஸ் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க? 54% இருக்காங்க. ஸோ இப்போ இதுலேயே வந்து கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கேட்டுட்டாங்கன்னா 100லேருந்து 54 மைனஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கவுண்ட்டில் என்ன பண்ணோம்? 23 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 படினா கேர்ள்ஸோடைய கவுண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இங்கே மேலே நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்றது என்னென்னா கொஷினில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான கவுண்ட் தான் போடணும். இங்கே மாணவர்கள் கேட்டாங்கன்னா மாணவர்களுடைய கவுண்ட் போடணும். மாணவிகள் சதவீதம் கேட்டாங்கன்னா மாணவிகளுடைய கவுண்ட் போடணும். ஸோ இந்த இடம் மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து இப்படியும் போடலாம். டேரெக்டாக இப்படி வரும். அப்படி இல்லைன்னா நான் மாணவிகளது கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் 23/50 இன்ட்டு 100 போடுங்க. இது அடிச்சிங்கன்னா ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சர் வந்து கேர்ள்ஸோடைய பர்சன்டேஜ். அப்போ ஓவராலாக 100% இருக்குமா? அந்த 100% இருந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸோடைய பர்சன்டேஜ் வந்து இங்கே என்ன வரும்னா இங்கே 54 வருது அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? 26% இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து 26 வருதுன்னா, அப்போ 100ல நீங்க அந்த 26% மைனஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டேரெக்ட்டா இந்த ஆன்சர் வரும். ஸோ 2 மெத்தட்ல நீங்க எப்படி வேணா போடலாம். பட் இது இப்படி போட்டீங்கன்னா டேரெக்ட்டா ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாமே டோட்டல் கவுண்ட் குடுத்தாங்களா? ஸோ நம்ம வேணா ஃபார்முலா சொன்னோம். கொஷின் டிவைடட் பை டோட்டல் ஆர் கம்பேரிசன் சொன்னோம். ஸோ டோட்டல் குடுத்தாங்கன்னா, நீங்க டோட்டலோட வேல்யூ டேரெக்ட்டா போட்டுருவீங்க. இங்க எல்லாமே டோட்டல் வந்து குடுத்துருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ நெக்ஸ்ட் தான் கம்பேரிசன் மாடல். கம்பேரிசன் அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கொஷின்ல இல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். இங்க பாருங்க. மணியில் அப்படின்னு இருக்குன்னா, அதே மாரி இங்க ரூபாயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாரி இல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அது கம்பேரிசன் வந்துரும். ஸோ அந்த இல்லுக்கு முன்னாடி என்ன குடுக்குறாங்களோ அதுதான் நமக்கு டோட்டலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த இல்லுக்கு முன்னாடி என்ன டேட்டா குடுக்குறாங்களோ அதுதான் டோட்டல். இங்க என்ன குடுத்துருக்காங்க? 1 மணியில் 20 நிமிடங்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 20 நிமிடங்களின் சதவீதம்னா இதுதான் நமக்கு கொஷினு. அந்த டோட்டல்ன்றது அந்த இல்லுக்கு முன்னாடி என்ன குடுத்துருக்காங்க? 1 மணி நேரம் குடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வந்து டோட்டல். அப்ப இங்க கொஷின் டிவைடட் பை கம்பேரிசன் அப்படின்றத எழுத போகிறோம். ஓகேங்களா? கம்பேரிசன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டோட்டல்ன்றதையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கம்பேரிசன் இன்ட்டு 100 அப்படின்னு கூட போட்டுங்க. இல்லை டோட்டல் கூட ஆர் டோட்டல். ஸோ உங்களுக்கு எதுக்காக நான் கம்பேரிசன்ற வார்த்தை சொல்கிறேன்னா, இந்த இல் அப்படின்றத வந்து கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த 1 மணியில் 20 நிமிடங்கள். அதனால தான் நான் இப்படி இந்த கம்பேரிசன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் டோட்டல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் டோட்டலே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இல்லைன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் டோட்டல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 20 மினிட்ஸ் கேட்டிருக்காங்க. டிவைடட் பை டோட்டல்ன்றது என்னது? இல்லுக்கு முன்னாடி இருக்கிறது 1 ஹவர் கேட்டிருக்காங்க. இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள். இங்கே மினிட்ல இருக்குது, இங்கே ஹவரில் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று ஒரே யூனிட்டுக்கு மாற்றணும். ஒன்று இதை மினிட்டாக மாற்றணும், இல்லை இதை ஹவருக்கா மாற்றணும். ஸோ நமக்கு தெரியும் 1 ஹவர் அப்படின்றது நமக்கு என்னது? 60 மினிட்ஸ் அப்படின்னு தெரியும். அப்போது இந்த 1 ஹவருக்கு பதில் நம்ம என்ன போட்டுடலாம்? 60 மினிட்ஸ் போட்டுடலாம். அப்போ 20 டிவைடட் பை 60 இன்ட்டு 100 போட்டோம்னா ரெண்டுமே மினிட்ல வந்துச்சு. நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அப்போ இந்த ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 3 2 6 5 2 10. இதுக்கு மேலே அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. 20 இன்ட்டு 5 டிவைடட் பை 3 அப்படின்றதா இருக்குது. ஸோ இப்போ இதை டேரெக்டாக அடிச்சு போகலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 20 இன்ட்டு 5 நமக்கு என்ன வரும்? 100/3. 100/3னாலே நமக்கு 33 1/3 தான் வரப்போகுது. வேணும்னா நீங்கள் டிவைட் கூட பண்ணிக்கங்க. 3 3 9 வருமா? மீதி 1. திருப்பி இந்த 3 இருக்கணும்னா 3 3 9. திருப்பி 1 புள்ளி வச்சுட்டு 0 போட்டோம்னா திரும்பியும் 3 3 9 இப்படியே தான் போயிட்டே இருக்கும். அந்த 1 இப்படி தான் வரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 33 1/3%. ஓகேவா? இதே தான் ஆன்சர் வந்து வரப்போகுது. இந்த புள்ளியே வைக்க தேவையில்ல. நம்ம பர்சன்டேஜ் வேணால் 33.33% வரும். அப்படி இல்லைனா இங்கே 1 பேலன்ஸ் வந்தபோது நம்ம அப்படியே வந்து போடுவோம். கரெக்டாக இங்கே மேலே 33 பேலன்ஸ் வந்தது 1. இந்த
வகுப்பறை எண் வந்து 3ன்னு போடுவோம். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இங்க எதுக்காக இந்த மாரி குடுக்குறோம்னா, இந்த இல்லுக்கு முன்னாடி இருக்கிறது தான் டோட்டல். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா பாருங்க 50 மாணவ மாணவிகள் கொண்ட ஒரு வகுப்பில் சொல்ட்டாங்க. அப்ப டோட்டல் வந்து டைரக்ட்டாவே கொஸ்டின்ல குடுத்துட்டாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, அந்த இல்லுக்கு முன்னாடி இருக்கிறது தான் டோட்டல் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த கம்பேரிசன்ன்ற வார்த்தைய தான் நான் யூஸ் பண்ணேன். அப்படி இல்ல நீங்க டோட்டலே கூட எழுதிட்டு, இந்த இல்லுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நமக்கு வந்து டோட்டலா எடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்க நோட்ல கூட எழுதி வச்சுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூ. 1ல் 50 பைசாவின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இல்லுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு என்னது? டோட்டல். ஓகேவா? அப்ப டோட்டல் என்னது? ரூ. 1 அப்படின்றது தான் நமக்கு என்னது? டோட்டல். அப்போ கொஷின் என்னது நமக்கு? 50 பைசா அப்படின்றது தான் நமக்கு வந்து கொஷின். அப்போ சார் கொஷின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 போட போறோம். கொஷின் என்னது? 50 பைசா டிவைடட் பை டோட்டல் என்னது? ரூ. 1 இன்ட்டு 100 இங்கேயும் பாருங்க இங்க பைசா இங்க ரூபா இருக்குது. அப்போ போடக்கூடாது. ஒண்ணு பைசாவிலேயே போடணும், இல்ல ரூபாயிலேயே போடணும். ஸோ நமக்கு தெரியும் ரூபான்றது நமக்கு எத்தனை பைசா? 100 பைசா தான் நமக்கு என்னது? ரூபா அப்படின்றது தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 50 டிவைடட் பை இந்த ரூபாய்க்கு பதில் 100 போடுங்க. இன்ட்டு 100 போடுங்க. அப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும். அப்போ 50% அப்படின்றது தான் நமக்கு என்னது? ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த ரூபான்றது 100 பைசான்றது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த சம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 50 பைசா டிவைடட் பை ரூபாய் இன்ட்டு 100 ரூபான்றது நம்ம 50 பைசா. ஏன்னா 2 பைசாவா மாத்துறது ஈஸி. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 100ன்னு போட்டுக்கினேன். ஸோ 100 கேன்சல் ஆயிடுச்சு. மீதி நமக்கு வந்துச்சுன்னா 50% அப்படின்றது வந்து ஆன்சரா வந்து கிடைச்சிது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூபாய் 2000ல் 15% என்பது எவ்வளவு ரூபாய்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நல்லா பார்க்கணும். எள்ளுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம்? டோட்டல் அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஆனா இங்க பாருங்க 15% என்பது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 15%ன்றது அவனே சதவீதத்தையே குடுத்துட்டான். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு எத்தனை சதவீதம்ன்றது தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இங்க பாருங்க. டோட்டல் குடுப்பாங்க. கொஷின குடுத்துட்டு எத்தனை சதவீதம்னு கேட்பாங்க. ஆனா, இங்க எங்கேயுமே இந்த கொஷின்ல நீங்க அந்த பெர்சன்டேஜ் சிம்பலையே பார்க்க முடியாது. ஸோ இது 2ம் டிஃபரெண்ட். அதனால தான் நான் பக்கத்துல பக்கத்துலயே எழுதியிருக்கேன். இங்க பாருங்க. பெர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிள் டைரக்ட்டாவே குடுத்துட்டான். அதுல எவ்வளோ ரூபான்னு தான் கேட்குறான். அப்ப இப்படி குடுத்துட்டாங்கனாலே, டோட்டலா நமக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க? ரூ. 2000ல 15% எவ்வளோன்னு கேட்டானாலே 15% 15/100 எழுதுவோம்ல, அப்படியே கிராஸ் பண்ணி போட வேண்டியது தான். ஒண்ணும் இல்ல. இந்த மாரி கொஸ்டின்ல பெர்சன்டேஜ் குடுத்தாங்கன்னா, ஓவராலா ரூ. 2000ல 15% எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 2000 × 15/100 அவ்வளோதான். அந்த 15% 2த்தையும் மல்டிபிள் பண்ண போறோம் அவ்வளோதான். இந்த இல்லுன்றது வந்து இன்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ல பெர்சன்டேஜ் சிம்பிள் வந்து இவ்வளோல இவ்வளோ எவ்வளோ அப்படின்னு கேட்டானாலே, இந்த 2த்துக்கும் நடுவுல இன்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 15% 15/100 எழுதலாமா? அத அப்படியே எழுதுறோம் அவ்வளோதான். ஸோ இப்போ தடிச்சு போடுங்க. அந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். மீதி நமக்கு என்னது இருக்குது? 20 × 15 இருக்குது. மல்டிபிள் பண்ணுங்க. 5 2 30 0 ஆட் ஆகும். அப்போ ரூ. 300. அப்போ ரூ. 2000ல 15%ன்றது என்னது? ரூ. 300 அப்படின்றது வந்து தெரியும். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ரூ. 2000ல 10% எவ்வளோன்னு பார்க்க தெரியுமா? ஸோ 10%னாலே ஒரு 0 வந்து கட் ஆயிடும் எப்பயுமே. ஓகேவா? அப்போ ரூ. 2000ல 10% ஓகேவா? அதாவது அதனுடைய மீனிங் என்னன்னா, 2000ல 10%னா 10/100ன்னு போடுவாங்க. இத அடிச்சு போட்டீங்கன்னா, நமக்கு என்ன வரும்னா, ஆன்சர் வந்து 200ன்னு வரும். அதுதான் நம்ம ஷார்ட்கட்டா என்ன போடுவோம்னா, எப்பயுமே ஒரு வேல்யூல 10% பார்க்குறீங்க அப்படின்னாலே, அந்த ஒரு 0 வந்து போயிடும். ஓகேவா? அப்ப மீதி நமக்கு என்னவா இருக்கும்? 200ன்றது வரும் 10%. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 15% கேட்டிருக்காங்க. அப்ப 10% ரூ. 200னா 5% எவ்வளோ நமக்கு? இதில பாதி வருமா? 10%ல பாதி ரூ. 100 வருமா? அப்ப நமக்கு 15 தானே கேட்டிருக்காங்க. இந்த 10 + 5 தான் 15%. அப்ப 200 + 100 நமக்கு என்னது? ரூ. 300 அப்படின்றதையும் நீங்க ஷார்ட்கட்டாவும் போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 25 கேஜியில் 3.5 கேஜி எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க எத்தனை சதவீதம் கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல் மாடல் தான் வந்து போடணும். இந்த சம் எதுக்காக இங்கே நடுவில் கொண்டு வந்தேன்னா, நீங்கள் இதை வந்து அந்த மாதிரியே கொஸ்டின் டிவைடட் பை டோட்டலில் போடக்கூடாது. ஏன்னா இங்கே 15% தான் என்ன எவ்வளோ ரூபான்றது தான் கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் கேட்கல. அதுக்காக தான் நான் வந்து இதை கொண்டு வந்தேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆக்சுவல் கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல் மாடல் தான். ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 3.5 கேஜி கொடுத்துருக்காங்க. டோட்டல்னா இல்லுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ டோட்டல்ன்றது நமக்கு 25 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கேஜியில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 3.5 டிவைடட் பை 25 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ இதை டேரெக்டாகவே அடிக்கலாமா? இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் பாயிண்ட் போகிறதுக்காக. அப்போ 350 வரும். ஏன்னா 2 0 வரும். பாயிண்ட் தள்ளி ஒரு புள்ளி வச்சுன்னா 0 போயிடும். அப்போ 350 டிவைடட் பை 25 அப்படின்னு வரும். இப்போ அடிங்க 5 வாய்ப்பால் அடிச்சோன்னா 5 5 25 7 5 35 0 திருப்பி 1 5 5 1 5 5 4 5 20 14 வருதா? அப்போ 14% தான் நமக்கு வந்து ஆன்சர்.
ஸோ அடுத்த நம்ம 40 கேஜியின் 0.75% மதிப்பு. இதுவும் பாருங்க. இங்க பாருங்க. கொஸ்டின்லேயே பெர்சன்டேஜ் குடுத்துட்டாங்கல்ல. அப்ப டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்? இல்லன்னா இருந்துச்சுனாலே இன்ட்டுன்னு அர்த்தம். அப்ப அது 40 × 0.5 டிவைடட் பை 100. இத மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக நம்ம கொண்டு வரோம்னா, இங்கேயும் அதே மாரி தான். நீங்க இந்த மாரி போட்டுறக்கூடாதுன்றத ஒரு டிஃபரன்ஷியேட் காமிக்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ இது இப்ப இத அடிச்சு போடுங்க. இத அடிச்சு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி 4 × 0.75 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? இதையும் அடிச்சோன்னா 2 2 4 5 2 10. அப்போ மீதி நமக்கு 2 × 0.75 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் போடுறது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 2 பாயிண்ட் நீக்கிறதுக்காக 2 டிஜிட் இருக்குல்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதனால் 2 100ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 2 × 75 மேலே ஆகிடும். இங்கே வந்து 500 ஆகிடும். இப்போ அடிச்சிடலாமா ஈஸியாக? 3 25 வந்து 75, 2 25 50, 20 25 வரும். திருப்பி 1 2 2 12 20. அப்போ நமக்கு என்ன வரும்? 3/10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் டிவைட் பண்ணி போட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். 3/10னா நமக்கு என்னது? 0.3 வருமா ஆன்சரு? ஸோ 3 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அடங்காத. அப்போ புள்ளி வச்சு 0 போட்டோன்னா 3/30 கரெக்டாக. அப்போ 0.3ன்றது வந்து ஆன்சராக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஆன்சர் நமக்கு. ஜஸ்ட் இது என்ன பண்ண போகிறோம்? 0.75% டிவைடட் பை 100. இதை நீங்கள் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறது தான். ஜென்ரலாக வந்து பண்ணுறது அடிச்சுட்டு போடுங்க. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் அண்ட் டிவைட் வந்து ஈஸியாக இப்போ ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 1/2 மீட்டர் என்பது 11 1/3 மீட்டரில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. இங்கே எத்தனை சதவீதம் வந்துச்சு? அப்போ கொஸ்டின் டிவைட் பை டோட்டல் இன்ட்டு 100 தான் வரப்போகுது. ஸோ முதல்ல நம்ம இதை என்ன பண்ணலாம்னா பின்னமாக மாற்றிக்கலாம். அப்போ இதை பின்னமாக மாற்றது எப்படி பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி அதாவது மல்டிபிள் பண்ணி இதை கூட்டுவோம். அப்போ 8 16 16 1 17/2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 11 3 33 33 + 1 34 டிவைட் பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே மீட்டரில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கொஷின் என்னது? நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க கொஷின். டோட்டல் என்னது? இல்லுக்கு முன்னாடி தான் டோட்டல். அப்போ கொஷின்ன்றது 17/2 மீட்ரு, டோட்டல்ன்றது 34/3 மீட்ரு. ஸோ அப்போ கொஷின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 போடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 17/2 டிவைடட் பை 34/3 இன்ட்டு 100. இப்போ இதை அடிங்க. 17/2 இது அப்படியே தலைகளாக மாறுமா? மேலே போச்சுன்னா அப்போ 3/34 இன்ட்டு 100 வரும். ஸோ இதை மொத்தத்தையும் அடிச்சு போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். 1 2 2 I 2 10 0வா? 1 17 17 2 17 34 வருமா? ஏன்னா 2 14 மீதி 1 2 2 34. அப்போ 1 17 17 2 17 நமக்கு என்னது? 34ன்னு வரும். திருப்பி 1 2 2 25 2 வந்து 50. அப்போ பேலன்ஸ் நமக்கு 25 × 3 தான் இருக்குது. அப்போ 75% அப்படி தான் நமக்கு என்னது? ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த சம் வந்து இது மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க் வந்து போடுங்க. ஸோ இதுலேயே வந்து நம்ம 14 சம் வந்து ஒரே மாடலில் வந்து எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எப்படி கேட்டாலுமே நீங்கள் இப்படி தான் வந்து போட போகிறீங்க. மெயினாக கொஷின் டிவைடட் பை டோட்டல், அப்படி இல்லைனா கொஷின் டிவைடட் பை கம்பாரிசன் இன்ட்டு 100. இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இல்லுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதை டோட்டலாக எடுத்துக்கணும். டேரெக்டாக டோட்டல்ன்றது வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் ஒரு சம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதோடைய ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஒரு தேர்விற்கு 270 தேர்வாளர்கள் வந்துள்ளனர். ஏதோ ஒரு எக்ஸாம் நடக்குது. மொத்தமாக 270 பேர் வந்திருக்காங்க. அப்போ டோட்டல் வந்து 270 கொடுத்துட்டாங்க. அதில் 252 பேர் தேர்வாகினால் அதில் 252 பேர் தான் பாஸ் ஆகிருக்காங்களாம். அப்போனா தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க தேர்ச்சி சதவீதம் என்னன்னா அது தேர்ச்சி சதவீதம்ன்றது எதை வச்சு போடுவோம்? தேர்ச்சி பெற்றவர்களுடைய வச்சு தான் போடுவோம். அதாவது பாஸ் ஆனவங்களுடைய எண்ணிக்கை வச்சு தான் போடுவோம். அப்போ அவங்க பாஸ் ஆனவங்களுடைய எண்ணிக்கை கொஷின் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 252 கொடுத்துட்டாங்க. டோட்டல் வந்து 270 கொடுத்துட்டாங்க. அப்போ கொஷின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி அடித்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் இதில் எந்த ஆப்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்டில் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.